எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வர ஜூலை 25ஆம் தேதி வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6th புக்லேருந்து 12th புக் வரைக்கும் தமிழ் வந்து அதில் கவர் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 250. ஆல்ரெடி இந்த பேட்ச் பற்றிய டீட்டெயில் வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோவே, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓடிடி தளம் எது? ஆன்சர் பெரியார் விஷன். ஸோ பார்த்தீங்கன்னா பெரியார் விஷன் அப்படிங்கிற பேரில் தான் சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓடிடி தளமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஓடிடி தளம் அப்படின்னா என்ன? ஓடிடி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஓவர் தி டாப் அப்படிங்கிறதா ஓடிடி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நம்ம ஓடிடி தளங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லலாம், அமேசான் பிரைம் வீடியோ சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஓடிடி தளங்கள் தான். ஸோ இதெல்லாம் வந்து திரைப்படங்களை காட்சிப்படுத்தும் வகையில் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு மாநில அரசு அதுக்குன்னே சொந்தமாக ஒரு ஓடிடி தளத்தை தொடங்கியது. அந்த ஓடிடி தளத்தோட பேர் என்னன்னா சி ஸ்பேஸ். ஸோ இது எந்த மாநிலம் தொடங்கியது அப்படின்னா கேரள மாநில அரசு தான் தொடங்கியது. ஸோ மலையாள திரைப்படங்களை வந்து காட்சிப்படுத்தும் வகையில் இந்த சி ஸ்பேஸ் வந்து தொடங்கப்பட்டது ஓடிடி தளம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கான, அதாவது கொள்கைக்கான உலகின் முதல் ஓடிடி தளம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. அந்த ஓடிடி தளத்தோட பேர் என்ன அப்படின்னா பெரியார் விஷன் எவ்ரிதிங் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது தான் அந்த ஓடிடி தளம். ஸோ இந்த ஓடிடி தளத்தை வந்து திமுக கட்சியை சேர்ந்த எம்பியான கனிமொழி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓடிடி தளத்தை வந்து திராவிடர் கழகம் தான் தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி, நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 6.5லேருந்து 7% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்கிறாங்க. ஸோ எப்போதுமே மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருளாதார ஆய்வறிக்கை வந்து தாக்கல் செய்யப்படும். ஸோ இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் 2 அவைகள்லையுமே, மக்களவை மாநிலங்களவை 2 அவைகள்லையுமே வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இப்போ இந்தியாவுடைய நிதி செயல்பாடு கடந்த நிதியாண்டில் எப்படி இருந்தது? இப்போ மார்ச் 31ஆம் தேதியோட கடந்த நிதியாண்டு முடிவடைஞ்சிச்சு. ஸோ அந்த கடந்த நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய நிதி செயல்பாடு எப்படி இருந்துச்சு, நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அடுத்த நிதியாண்டில் நம்ம என்ன மாதிரியான கொள்கைகளை வகுக்கணும், இது தொடர்பாக வந்து இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் வந்து இடம்பெறும். ஸோ இப்போ தாக்கல் செய்யப்பட்ட இந்த 2023 to 24ஆம் நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்த நிதியாண்டு 2024 to 2025ஆம் நிதியாண்டில் நம்ம இந்தியா வந்து 6.5%லேருந்து 7% வளர்ச்சி பெறும், பொருளாதார வளர்ச்சியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில். ஸோ மத்திய அரசுடைய தலைமை பொருளாதார ஆலோசகராக யார் இருக்காங்க அப்படின்னா வி அனந்த நாகேஸ்வரன். ஸோ இவர் தலைமையிலான குழு தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2 அவையிலுமே தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த நிதியாண்டில் வந்து நம்ம இந்தியா எவ்வளோ வளர்ச்சி அடைந்தது, பொருளாதார வளர்ச்சி அடைந்தது அப்படின்னா 8.2% பொருளாதார வளர்ச்சி அடைந்தது. அதுக்கு முந்தைய நிதியாண்டு, அதாவது 2022 to 23ஆம் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 7% வளர்ச்சி கண்டது. ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வர 6 ஆண்டுகள், அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள்ள சுமார் 78 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. வேற என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பணியாளர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா 56.5 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் விவசாயத்துறையை சேர்ந்தவங்க வந்து 45% இருக்காங்க, 45%க்கும் அதிகமாக இருக்காங்க. அடுத்து உற்பத்தி துறையை சேர்ந்தவங்க வந்து 11.4% பேர் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேவை துறையில் வந்து 28.9% பேர் இருக்காங்க அப்படின்னும் 13% பேர் வந்து கட்டுமான துறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 இயர்ஸில் வந்து நம்ம இந்தியாவில் பெண்கள் வந்து வேலையில் சேர்றது அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி வேலை வாய்ப்பின்மையும் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேலை வாய்ப்பின்மை பார்த்தீங்கன்னா குறைந்து வர்றதுனால 2023ஆம் ஆண்டு நிதியாண்டில் வந்து வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது 3.2% இருந்தது அப்படின்னும் இந்த ஆய்வறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ
வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்களே இந்தியர்கள் வந்து இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணி அந்த காசை வந்து அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்களோட தாயகத்துக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த பணம் பார்த்தீங்கன்னா 3.7% அதிகரித்து 124 பில்லியன் டாலர்களாக இருக்குது. இது வந்து அடுத்த வருஷம் 4% அதிகரித்து 129 பில்லியன் டாலர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் காலனி உற்பத்தி. ஸோ காலனி உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா 2வது இடத்துல இருக்குது, சீனா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகிலே வந்து மிகப்பெரிய காலனி உற்பத்தியாளராக நம்ம இந்தியா இருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியாகக்கூடிய காலனிகளோட மதிப்பு அப்படிங்கிறது 1.9 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு. அதாவது 2023 1.9 பில்லியன் டாலராக இருந்தது. ஸோ இது வந்து 2024ஆம் ஆண்டில் 2.5 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செல்ஃபோன் உற்பத்தி. நம்ம முன்னாடி பார்த்தது காலனி உற்பத்தி. நெக்ஸ்ட் செல்ஃபோன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024 வந்து உலகிலே உற்பத்தியாகக்கூடிய ஐஃபோன்களில் வந்து 14% நம்ம இந்தியாவில் தான் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நடப்பு கணக்கு பற்றாக்குறை. நடப்பு கணக்கு பற்றாக்குறை அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஏற்றுமதி செய்கிறோம், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். ஏற்றுமதி செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்துக்கும் இறக்குமதி செய்யும் போது நம்ம பணம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பணத்துக்கும் இடையிலான வித்தியாசம் தான் இந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறை. ஸோ இந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டில் 67 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது நடப்பு கணக்கு பற்றாக்குறை. அது இப்போ பார்த்தீங்கன்னா 23.2 டாலராக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இடைக்கால பட்ஜெட். இப்போ தாக்கல் செய்கிறது முழு பட்ஜெட். ஏன்னா இந்த வருஷம் 18வது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றதுனால பிப்ரவரி 1 தேதி எப்போதுமே பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. ஸோ இடைக்கால பட்ஜெட் தான் இப்போ தாக்கல் செய்யப்பட்டது. இப்போ தான் முழு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்கிறாங்க ஜூலை 23. ஸோ அந்த இடைக்கால பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறையானது அரசுடைய வரவுக்கும் நிதி பற்றாக்குறையானது 5.1% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அது இந்த பட்ஜெட்டில் வந்து இதை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்னென்னா, இப்போ அரசுக்கு வருதுல வருவாய்க்கும் அரசு செய்யக்கூடிய செலவுக்கும் இடையிலான வித்தியாசம் தான், வேறுபாடு தான் இந்த நிதி பற்றாக்குறை. 3வது கேள்வி, உலக பாரம்பரிய குழுவின் கூட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தில்லி. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவுடைய கூட்டமானது நம்ம இந்தியாவில் வந்து முதன்முறையாக நடைபெற இருக்கு. அதுவும் எங்கே வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தில்லியில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவுடைய 46வது அமர்வு பார்த்தீங்கன்னா முதன்முறையாக தில்லியில் தொடங்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த உலக பாரம்பரிய குழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளாம் வந்து நியூஸில் பார்க்குறோம் இல்லையா, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பட்டியலை வந்து தயார் செய்யக்கூடிய ஒரு குழு தான் இந்த உலக பாரம்பரிய குழு. ஸோ இந்த குழுவுடைய 46வது அமர்வு தான் இப்போ தில்லியில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து 42 தலங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. லாஸ்ட்டாக வந்து சாந்திநிகேதன், மேற்கு வங்க மாநிலத்தின் சாந்திநிகேதன் சேர்க்கப்பட்டது. அடுத்து கர்நாடக மாநிலத்தின் ஹொய்சாலர் கோவில்கள் வந்து சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ மொத்தமாக இந்தியாவில் 42 உலக பாரம்பரிய தலங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எல்லோரா குகைகள், ஹம்பி, கல்ரதம் இதெல்லாமே வந்து அடங்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய இயக்குனர் ஜெனரலாக இருப்பவர் யாருன்னா அட்ரி அசோலே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வச்சுட்டு இந்த ஓப்பன் பண்ணிட்டு இந்த அமர்வை வந்து தொடங்கி வச்சுட்டு பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய மையத்துக்கு வந்து இந்தியா சார்பில் 8.37 கோடி நிதி வழங்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த நிதி எதுக்காகனா இந்த உலக பாரம்பரிய தலங்கள் இருக்குல்லையா, அதை பாதுகாக்கிறது, அதை மேம்படுத்துறது, அதுக்கான பணிகளுக்கு வந்து இது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 4வது கேள்வி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1989ஆம் ஆண்டு. ஸோ கடந்த 1989ஆம் ஆண்டு தான் இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா 9.2 லட்சம் குழந்தைகள் வந்து பிறப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தாய் சேய் நலன்களை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிக்மி இணையதளத்தில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கர்ப்பிணி பெண்களுமே வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறை இருக்குது. ஸோ இந்த பிக்மி இணையதளத்தில் பதிவு செய்கிறாங்க இல்லையா கர்ப்பிணி பெண்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடையாள எண் வழங்கப்படுது. RCHID அப்படிங்கிற தாய் சேய் நல அடையாள எண் வந்து வழங்கப்படுது. இந்த பிக்மி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபேண்ட் கோஹார்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த பிக்மி. ஸோ அதாவது தாய் சேய் ஒருங்கிணைந்த கண்காணிப்புக்காக தான் இந்த பிக்மி இணையதளத்தில் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிக்மி இணையதளத்தில் பதிவு செய்கிறாங்க இல்லையா பெண்கள்,
ஸோ அவங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது ஏழை பெண்களாக இருக்காங்க, பழங்குடியினத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக அவங்க வந்து நிதியுதவி பெறணும் அரசுக்கிட்டேருந்து அப்படின்னா அதுக்காக மத்திய அரசு நம்ம தமிழக அரசு செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 18,000 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுது. இந்த 18,000 ரூபாய் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து நிதியாக வழங்கப்படுது, அவங்களோட வங்கி கணக்கில் வழங்கப்படுது தவணை முறையில். மீதி 4,000 ரூபாய் இருக்கு இல்லையா, இது வந்து சத்து பெட்டகமாக அவங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ இவங்களுக்கு 18,000 ரூபாய் மதிப்பில் நிதியுதவியானது அளிக்கப்படுது. ஸோ அந்த தாய் சேய் நலனை கருத்தில் கொண்டு இப்போது கர்ப்பிணி ஏழை பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளை அவங்க கண்காணிக்கிறதுக்கு கவனிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஸோ அந்த டைமில் அவங்க வேறு யாரையும் நாடாமல் அவங்க ஓனாகவே பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த நிதியுதவி தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுது. நெக்ஸ்ட் 5வது கேள்வி, தேசிய கொடி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 22. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 22ஆம் தேதி வந்து தேசிய கொடி தினமானது அனுசரிக்கப்படுகிறது. நேஷனல் ஃபிளாக் அடாப்ஷன் டே. ஸோ கவனிங்க, நம்ம இந்திய தேசிய கொடி அப்படிங்கிறது மூவர்ண கொடி, மூவர்ணத்தினாலான கொடி தான் நம்ம இந்திய தேசிய கொடி அப்படின்னு சொல்கிறோம். நடுவில் வந்து அசோக சக்கரம் இருக்கும். ஸோ இந்த இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா பிங்காலி வெங்கையா, ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பிங்காலி வெங்கையா தான் வடிவமைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த தேசிய கொடி எப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்டது, அதாவது இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி. ஸோ அந்த இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமான ஜூலை 22ஆம் தேதி தான் நம்ம தேசிய கொடி தினமாக ஒவ்வொரு வருஷமும் அனுசரிச்சுட்டு வரோம். 6வது கேள்வி, மக்களவை துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் சட்டப்பிரிவு 93. ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 93 படி தான் மக்களவையோட சபாநாயகர் மற்றும் துணைத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கவனிங்க, இப்போது மக்களவையோட தலைவராக இருப்பவர் யாருன்னா ஓம் பிர்லா. ஸோ வந்து தொடர்ந்து 2வது முறையாக அவர் வந்து மக்களவையோட தலைவராக இருக்கார் ஓம் பிர்லா அவர்கள். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஆர்டிகல் 93 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களவைக்கு வந்து சபாநாயகர் இருக்கணும் மற்றும் துணை சபாநாயகர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் 93 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த 93 படி பார்த்தீங்கன்னா மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் யாரேனும் இருவரை வந்து தலைவர் மற்றும் துணைத் தலைவராக நியமிக்கணும், தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 93 வந்து சொல்லுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா இருக்காங்க, இன்னும் துணைத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட கிடையாது. ஸோ 2014ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி தலைவர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. 2019ஆம் ஆண்டுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி துணை சபாநாயகர் வந்து தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்காங்க. ஸோ இந்த தடவையுமே இன்னுமே தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2019 தான் துணைத் தலைவர் தேர்வு நிகழாமல் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 93 வரை பொறுத்த வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி துணைத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் 2019ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த ப்ரொசீஜரை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மக்களவை துணைத் தலைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர் தலைவர் இருக்காங்களே அவங்க இல்லாத டைமில் இந்த துணைத் தலைவர் வந்து அந்த தலைவரோட பொறுப்பை வந்து ஏற்று நடத்துவாங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, தேசிய ஒளிபரப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 23ஆம் தேதி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் தேசிய ஒளிபரப்பு தினமானது ஜூலை 23ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஏன் ஜூலை 23ஆம் தேதி அப்படின்னா இந்திய ஒளிபரப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா முதல்ல 1927ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி தான் தொடங்கியது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா முதலாவது வானொலி ஒளிபரப்பானது இந்த ஜூலை 23ஆம் தேதி தான் மும்பையிலேருந்து ஒளிபரப்பப்பட்டது. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த ஜூலை 23ஆம் தேதி தேசிய ஒளிபரப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. 8வது கேள்வி, PR ஸ்ரீஜேஷ் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹாக்கி. ஸோ ஹாக்கி விளையாட்டு வீரர் தான் PR ஸ்ரீஜேஷ். ஸோ இந்த PR ஸ்ரீஜேஷ் பார்த்தீங்கன்னா இப்போது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு அப்புறமா ஹாக்கிலேருந்து ஓய்வு பெறுவதாக இப்போ அறிவிச்சிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகளில் வந்து இந்தியாவுக்காக 322 ஆட்டங்களில் வந்து ஹாக்கி விளையாட்டில் வந்து விளையாடிருக்காரு. ஸ்ரீஜேஷ் வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து FIH உடைய சிறந்த கோல் கீப்பர் விருதானது 2021 மற்றும் 2022 இந்த 2 ஆண்டுகளில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்திய அணி வந்து தங்கம் வென்றது. மறுபடியும் 2018 ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்திய அணி வெண்கலம் வென்றது. ஸோ இந்த அணிகளில் PR ஸ்ரீஜேஷ் வந்து இடம்பெற்றிருந்தார். அடுத்து 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற 2020ஆம் ஆண்டுக்கான டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா PR ஸ்ரீஜேஷ் வந்து இருந்த இந்திய அணியானது வெண்கல பதக்கமானது வென்றிருந்தது.
அடுத்து 9வது கேள்வி, பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புறம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2015ஆம் ஆண்டு. ஸோ பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, நகர்ப்புறம் அப்படிங்கிறது அர்பன். ஸோ இந்த பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புறம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ இதே நாளில் தான், இதே வருஷம் இதே நாளில் இன்னும் 2 ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தொடங்கியிருப்பாங்க, அடுத்து அம்ருத் ஸ்கீம் வந்து தொடங்கியிருப்பாங்க. நாளைக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புறம். ஸோ கிராமப்புறம்னு ஒரு திட்டம் இருக்குது, இது நகர்ப்புறம். நகர்ப்புறங்களில் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதமரின் வீட்டு வசதி திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12.7% பேர் வந்து முஸ்லீம்கள் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது மைனாரிட்டிஸில் வந்து 15% பேர், மொத்தம் இந்த திட்டத்தில் பயனாளிகள் இருக்காங்களே அவங்களில் 15% பேர் வந்து மைனாரிட்டியே சொல்லியிருக்காங்க. மைனாரிட்டி அதாவது சிறுபான்மையினர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இந்துக்கள் தான் இருக்காங்க. அதனால வந்து இந்துக்களை வந்து பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபான்மையினர் அப்படின்னா முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், இந்த மாதிரி குறைந்த எண்ணிக்கையில் இருக்காங்களே அவங்கள வந்து சிறுபான்மையினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போது சிறுபான்மையினர்களான முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் 12.7% பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. சுமார் 13.45 லட்சம் வீடுகள் வந்து அவங்களுக்கு கட்டித்தரப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் வந்து 1.73 லட்சம் வீடுகள் வந்து பெற்றிருக்காங்க. மொத்தமாக 15.15% பேர் வந்து சிறுபான்மையினர் இந்த திட்டத்தின் கீழ் வீடு பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2015ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 1.18 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டுறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்னால செயல்படுத்தப்படுது. அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், அதாவது கிராமப்புறங்களில் வீடு கட்டி தருவதற்காக இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 தேதி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்னால தொடங்கப்பட்டது. ஆனால் அஃபீஷியலி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நவம்பர் 20ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆக்ராவில் வந்து தொடங்கி வச்சிருந்தார் அஃபீஷியலாக. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, தமிழ்நாட்டில் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2001 to 2002. ஸோ 2001 to 2002ஆம் ஆண்டில் தான் நம்ம தமிழ்நாட்டில் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்மலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ +1 படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச பைசைக்கிள், அதாவது இலவச சைக்கிளானது வழங்கப்பட்டது. ஸோ அது எப்போ அந்த திட்டம் இலவச சைக்கிள் மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னா 2001 to 2002ஆம் ஆண்டு அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களால் தான் இந்த இலவச பைசைக்கிள், அதாவது மிதிவண்டிகள் வழங்கும் திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 264.10 கோடியில் வந்து அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, பகுதியாக அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள்னு சொல்லிட்டு அங்கே பயிலக்கூடிய +1 பயிலக்கூடிய மாணவர்களில் 5,47,676 மாணவர்களுக்கு வந்து இந்த விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் ஷார்ட் நியூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒலிம்பிக்கு வந்து சிறப்பாக வந்து பங்களித்தமைக்காக இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ரா அவர்களுக்கு வந்து ஒலிம்பிக் ஆர்டர் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வந்து அறிவிச்சிருக்கு. அபினவ் பிந்த்ரா தான் வந்து நம்ம இந்தியா இது வரைக்கும் மொத்தமாக 10 தங்கம் வென்றிருக்கு. அதில் 8 தங்கம் பார்த்தீங்கன்னா இந்திய ஹாக்கி அணி வென்றது. 2 தங்கம் பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து நீரஜ் சோப்ரா வந்து வின் பண்ணார். ஸோ முதல்ல இந்தியாவில் வந்து தனிநபர் தங்கப்பதக்கம், ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் தனிநபர் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யாருன்னா இந்த அபினவ் பிந்த்ரா தான். அடுத்து ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் முதல் இந்திய தலைவராக பார்த்தீங்கன்னா முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரரான ரன்தீர் சிங் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கக்கூடிய நாடுகளை வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து SCO மாநாடு நடைபெற்றது இல்லையா, கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தானாவில். ஸோ அங்கே வந்து அஸ்தானா கூட்டறிக்கையில் அனைத்து நாடுகளும் வந்து கையொப்பமிட்டது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கடந்த வருஷம், அதுக்கு முந்தைய ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நடைபெற்றது SCO மாநாடு. அந்த மாநாட்டில் இளைஞர்களை பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கு எதிராக கூட்டறிக்கை வந்து வெளியிடப்பட்டது. நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பரந்தூரில் பசுமை விமான நிலையமானது அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த விமான நிலையம் பார்த்தீங்கன்னா 32,000 கோடியில் வந்து அமைக்கப்பட இருக்கு. மத்திய மாநில அரசுகள் சார்பில் தான் அந்த விமான நிலையமானது அமைக்கப்பட இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விமான நிலையம் வந்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் தான் அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை இந்த டிட்கோ தான் வந்து செயல்படுத்தும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். தமிழகத்தில் வந்து இணையவழி மூலமாக வீடு கட்டுவதற்கான கட்டடங்கள் கட்டுவதற்கான அனுமதியை பெறுவதற்கான திட்டத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழகத்தில் 3500 சதுர அடி பரப்புல கட்டப்படக்கூடிய குடியிருப்பு கட்டுமானத்துக்கு வந்து சுய சான்றிதழ் திட்டத்தின்படி இணைய வழியில உடனடியாக அனுமதி அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் இருக்குல்ல, இதன் மூலமா இந்த வெப்சைட்ல போய் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, சமூக நீதிக்கான உலகின் முதல் OTT தளம் எது? ஆன்சர் பெரியார் விஷன். இரண்டாவது கேள்வி, நிகழ்நிதி ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6.5 7% வரை. மூன்றாவது கேள்வி, உலக பாரம்பரிய குழுவின் கூட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தில்லி. நான்காவது கேள்வி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1989ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, தேசிய கொடி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 22ஆம் தேதி. ஆறாவது கேள்வி, மக்களவை துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் சட்டப்பிரிவு 93. ஏழாவது கேள்வி, தேசிய ஒளிபரப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 23ஆம் தேதி. எட்டாவது கேள்வி, PR JSK கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஹாக்கி. ஒன்பதாவது கேள்வி, பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புறம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. பத்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2001 to 2002. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.